ஒரு தாய் தன் மகனுக்கு பியானோ பழக்கி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்த ஊரில் பிரபல பியானோ வித்துவான் வந்திருந்தார். அவருடைய இசை கச்சேரிக்கு தன் மகனை அழைத்து கொண்டு சீக்கிரமாகவே சென்று முன்வரிசையில் அமர்ந்து கொண்டார்கள். இன்னும் சில நிமிடங்கள் இருக்க இந்த தாய் தன் சிநேகிதியோடு பேசிக்கொண்டிருந்தாள். 8 மணி ஆனதும் விளக்குகள் அணைக்கப்பட்டு மேடையில் இருந்த பியானோவிற்கு நேராக லைட் போடப்பட்டது. அங்கே அந்த சிறுவன் உட்கார்ந்து ட்விங்கிள் டிவிங்கிள் லிட்டில் ஸ்டார் என்று தன் பிஞ்சு விரல்களால் வாசிக்க ஆரம்பித்தான். தாய் கீழே இருந்து வந்துவிடு வந்துவிடு என்று கூப்பிட்டாள். அதற்குள் அந்த பிரபல இசைக்கலைஞன் மேடை ஏறினான். அந்த சிறுவனை பார்த்து வாசி என்று சொல்லிவிட்டு அவன் இன்னொரு பியானோவில் உட்கார்ந்து அவன் வாசிக்கும் மழலை இசைக்கேற்ப இசையமைத்தார். சிறிது நேரத்தில் மக்கள் இசை வெள்ளத்தில் மூழ்கினார்கள். தாய் மகிழ்ச்சி அடைந்தாள். ஆம் அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 12:9 உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் பவுலோடு சொன்னதாக வாசிக்கிறோம். நாம் அவரை சார்ந்து வாழும்போது நம் கையின் பிரயாசத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மார்க்கு 10:25 சிறுபிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிதியோன், யோசுவா போன்றவர்களுக்கு தேவன் உதவி செய்தார். தேவன் நமக்கு உதவி செய்யும் போது விளைவு எப்படி இருக்கும் என்றால், நாம் கொஞ்சம் பிரயாசப்பட்டிருப்போம், ஏராளமான ஆதாயம் கிடைக்கும். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் இன்றும் மாறவில்லை. விசுவாசத்தோடு தேவனுடைய உதவியை நாடுங்கள். உபாகமம் 15:10 வாசிக்கிறோம், நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.